அக்கா, முதல்ல இந்த விஷயத்த கொண்டு போய் என் வீட்டுக்காரர் காதுல போடணும். அப்புறம்தான் இத அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட கொண்டு போகணும். அப்பதான் நமக்கு ஒரு சப்போர்ட் அந்த குடும்பத்துல இருந்து இருக்கும். ஆனா இத சொன்னா அந்த மனுஷன் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. நீ தம்பி எங்க கூட்டிட்டு வா, கவனிக்கிற விதத்துல கவனிச்சா சம்மதம் சொல்ல போகுது. சரிக்கா. மா 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 வினோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காமா? என்னது, வினோ வராளா? ஐயோ, அவ மட்டும் என்ன இங்க வச்சு பார்த்தா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேக்கா. எதுக்கு பயப்படுற? என்ன அப்படி ஒளியற? அப்ப எங்க ஒளியறது? வேற எங்கயாவது போய் ஒளிடி. வரதுக்குள்ள ஒளிடுவே, இங்க ஒளிச்சுக்கிறேன். சரியா? ஒளிஞ்சு அவ பாத்துற போறா. நீ உள்ள போ, உள்ள போய் ஒளி போ. சொன்னா கேளு, உள்ள போ. வந்துற போறோம். ஏக்கா, வீட்ல இத்தனை ரூம கட்டி வச்சிருக்கீங்க, ஒளியறதுக்கு ஒரு இடம் கூட சரியா இல்ல. ஓடி போடி, எங்க போய் ஒளிடி. ஐயா, 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 வாமா, வா. ஐயா, ஐயா. என்னம்மா, ஐயா கிட்ட தான் பேசுவியா? ஏன் இந்த அம்மா கிட்ட பேச மாட்டியா? முதல்ல உட்காருமா. நீங்க முதல்ல ஐயாவை வர சொல்லுங்க. அவரு வெளியூர் போயிருக்கிறாரு, வரதுக்கு 2 நாள் ஆகும். என்ன விஷயம்னு சொல்லு. இந்தாங்க, இதுல நீங்க கேட்டா 5 லட்சம் பணம் இருக்கு, எடுத்துக்கங்க. இந்த பணத்தையும் சேர்த்து மொத்தம் 15 லட்சம்னு போட்டு ஒரு புது அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுங்க. பாருங்க, நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் அம்மாவும் பையனும் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணீங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். குறிப்பா உங்க பையன் கிட்ட சொல்லி வைங்க, இனிமே என் விஷயத்துல தலையிடவே கூடாது. மத்ததெல்லாமே நான் ஐயா கிட்ட பேசிக்கிறேன். மறக்காம நீங்க வச்சிருக்கிற சாவியையும் கொடுத்துருங்க. இப்ப யாரு உன்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு கொண்டு வந்திருக்கிற? அதெல்லாம் ஒண்ணு வாடா, நீ முதல்ல அதை எடுத்து உள்ள வை. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தான் 10 லட்சம் பத்தாதுன்னு மேற்கொண்டு 5 லட்சம் கூட வேணும்னு சொன்னீங்க. இப்ப பணத்தை கொடுத்ததும் வேண்டான்னு சொல்றீங்க. அது என்ன நீங்க விளையாடுறீங்களா? இது பாருங்க, நீங்க கேட்ட பணத்தை கேட்ட நேரத்துக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன். எனக்கு நீங்க பழைய அக்ரிமெண்ட்டை புதுசா போட்டு 3 வருஷத்துக்கு நீங்க எழுதி கொடுத்தா போதும். ஆமாடி, 3 வருஷம் என்னம்மா 3 வருஷம்? மொத்த கடையை நீயே வச்சுக்கோ. நீ எங்களுக்கு எந்த பணமும் தர வேணாம். இங்க பாரு, இனிமே அது ஏன் கடை கிடையாது, உன் கடை. என்ன ஆளுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு? என்ன கண்ணு, எப்பவும் ஒரே மாதிரி பேச முடியுமா? உன் குணம் தெரியாம நானும் என் பிள்ளைய உங்ககிட்ட தப்பா நடந்துக்கணும். ஆனா இப்போ உன் நல்ல மனசு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதான் இப்ப நாங்களும் நல்லவங்களாயிட்டோம். இனிமே நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வாடாம், சமாதானமா போயிடலாம். முதல்ல அந்த பணத்தை எடுத்து நீ உள்ள வை கண்ணு. அக்ரிமெண்ட் இன்னாம அக்ரிமெண்ட், காடியா உன் பேர்ல எழுதி வைக்க சொல்றேன். என்னடா? இது பாருங்க, உங்களோட எந்த சலுகையும் எனக்கு வேண்டாம். நான் ஐயா ஊர்ல இருந்து வந்ததும் பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்டயே பேசிக்கிறேன். நீங்க உங்க பையன் கிட்ட மட்டும் சொல்லி வைங்க, இனிமே இவன் என் கடை பக்கம் வர